அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹப்சாஸ் ஜோன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாக்லேட் குழிப்பணியார ரெசிபி. அதுக்கு வந்து நான் 50 கிராம் பட்டரை இந்த மாதிரி உருக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து 3/4 கப் சீனி, இப்போ உருக்கி வச்சுக்கிற பட்டரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பாலையும் சேர்த்து நல்லா இந்த சீனி, பால், அப்புறம் பட்டர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த சீனி வந்து நல்லா கரையணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நம்ம சாக்லேட் வச்சு நம்ம பண்ணுறதுனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கிடுங்க. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும். சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே செஞ்சு கொடுத்தோன்னா. இப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் குழிப்பணியார சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம பட்டர் தடவிக்கணும். பட்டர் தடவிட்டு இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ளே வந்து சாக்லேட் வைக்க போகிறோம். உள்ளே நீங்கள் வந்து நம்ம டைரி மில்க் அதெல்லாம் வச்சிங்கன்னா அது வந்து மெல்ட் ஆகாது. நீங்கள் டார்க் சாக்லேட் மாதிரி மில்க் சாக்லேட் கிடச்சின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை இந்த நடுவில் வச்சு நம்ம அதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றிக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி பீஸுகளை ஃபுல்லாக நம்ம வச்சிடணும். இப்போ நம்ம அதுக்கு மேலே இந்த மாவை ஊற்றி மூடினோடனே நடுவில் இந்த சாக்லேட் வந்து நம்ம பிக்கும்போது அது மெல்ட் ஆகி வரும். நாங்கள் வந்து டைரி மில்க் வச்சதுனால அது மெல்ட் ஆகலை. நீங்கள் டைரி மில்க் வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் சாக்லேட். இது வித்தியாசமாக இருக்கும் இந்த குழிப்பணியாரம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா குக் ஆயிரும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி மெத்தடில் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கீழே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முதல்ல லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா அழகாக கீழே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம சுகரை வந்து பவுட்ரு பண்ணி தான் வச்சுருக்குறோம். அந்த பவுடரை வந்து நம்ம மேலே தூற்றிக்கணும். இந்த மாதிரி அலங்கரித்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு திடீர்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாக்லேட் குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் சுகரை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் பட்டரோட. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன். நட்ஸ் வேண்டாலும் நீங்கள் நட்ஸும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் ப்ரைவேட்லேயே வந்து சொல்கிறீங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.